Hi, hello, praise the Lord. Almost 7 months complete. 8 month beginning la irukum. We'll start the first date. Second half முடிஞ்சு second halfல first month முடிஞ்சு second monthல நம்ம இருக்கோம். ஸோ இந்த மந்தில் தேவன் எனக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார், இந்த மந்தில் தேவன் என்னை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க போகிறார், தேவன் என்னை எப்படியெல்லாம் உயர்த்த போகிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. சரி, ஸோ இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஏசாயா எழுதின நேரமும் 61ஆம் அதிகாரம் 7வது வசனம், உன் வெட்கத்துக்கு பதிலான இரட்டத்தனையான பதில் வரும், உன் வெட்கத்துக்கு பதிலாக லட்சிய அடைவார்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. ஸோ உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் அப்படிங்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இது வரைக்கும் 7 மாதம் நீங்கள் ஒரு காரியத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணி அது தோற்று போயிருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு அது நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த 7வது மாதம் முடிஞ்சு 8வது மாதத்தில் சொல்கிறாரு. ஆமாம், அந்த 8 அப்படிங்கிறதுக்கு உண்டான மீனிங் அப்படின்னா, ஸோ 7 அப்படின்னா பரிபூர்ணம், 7 அப்படின்னா பரிபூர்ணம் அப்படின்னு வசனம் சொன்னார். 8 அப்படின்னா நியூ பிகினிங் ஸ்டார்ட். இந்த மாதத்தில் இந்த 31 நாள் டே 1 முடிஞ்சு இந்த மாதம் 30 நாள் இருக்கணும். இன்னைக்கு முடிய போது, அவ்வளோதான். இந்த 30 நாளும் கர்த்தர் எப்படிலாம் நடத்த போகிறாருன்னா, நீங்கள் யார் யார்கிட்ட அவமானப்பட்டீங்க, யார் யார் உங்களை நிந்தித்தாங்க, யார் யார் உங்களை கேவலமாக பேசினாங்க, அவங்களுக்கு முன்னால் ஆண்டவராக இயேசு உங்களை உன் வெட்கத்துக்கு பதிலான 2 தனையான பலன் வரும். ஸோ எக்ஸாம்பிள், உதாரணத்திற்கு யோபு எடுத்துக்கோங்க. ஒரே நாளில் அவங்க எல்லாவற்றையும் இழந்து போனாங்க. அதே போல் தாவீது, அதே போல் யோசேப்பு தன் சகோதரனால் கைவிடப்பட்டான், 20 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டான். எந்த தேசத்தில் அவன் வெட்கப்பட்டானோ அதே தேசத்தில் யோசேப்பு தேவன் பிரைம் மினிஸ்டராக உயர்த்தினார். சின்ன விஷயம் கிடையாது, பெரிய ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் படிச்சுக்கோங்க. இது உங்களுக்காக வேலை செய்யும், இது உங்களுக்கான நேரம். ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவர், நிச்சயமாய் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்யப்பார். பயப்படாதீங்க. ஐயோ, என் ஜெபம் கேட்கலையா, என் விண்ணப்பம் கேட்கலையா, எனக்கு நடக்கலையா அப்படிங்கிறது மட்டும் நினைக்காதீங்க. நிச்சயமாக நடக்கும். நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தை விலையேற பெற்றது. வசனம் சொல்லுது, அவர் வாக்கு கொடுத்தவர்